ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இபி மீட்டரில் 3 ஃபேஸ் இபி மீட்டரில் பவர் ஃபேக்டர் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்என்டிவி மீட்ரு. இந்த எல்என்டி மீட்டரில் நான் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பவர் ஃபேக்டர் வந்து எந்த பவர் ஃபேக்டர் இதில் பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் டிஸ்பிளேக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே வரும்னா டிஸ்பிளே மோடு தான். ஸோ என்கிட்ட டிஸ்பிளே மோடு வருதான்னு பார்க்குறேன். வரல அப்படின்னாக்க ரெண்டுத்தையும் கண்டினியூஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே மோடு டிஸ்பிளே 2க்கு போயிடுது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே காமிக்கும் என்னென்ன பேராமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, டைமு, டேட் வந்துடுது. ஓகே, இதில் வந்து டிஸ்பிளே 2ல் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கான டிஸ்பிளே 1ல் தான் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா திரும்ப கோ பேக் டிஸ்பிளே 1, திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே 3 போயிடுது. நமக்கு டிஸ்பிளே 3யும் நமக்கு தேவையில்லை, டிஸ்பிளே 1 தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்பில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே 1, டிஸ்பிளே 2, டிஸ்பிளே 3 வரும். இதில் வந்து நமக்கு எடுத்தோடனே டிஸ்பிளே 2 and 3 போனதுனால நம்ம திரும்ப ப்ரெஸ் பண்ணி டிஸ்பிளே 1க்கு வந்துருக்கோம். டிஸ்பிளே 1ல் வந்து இதெல்லாம் வந்து பேராமீட்டராக வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட் ஹவரு, டைமு, டேட்டு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பவர் ஃபேக்டர் பற்றி இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிபிஎஃப்ம்பாங்க. உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரில. இந்த இடத்துல உங்களுக்கு மறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஏதோ பட்டிருக்கு ஆக்சுவலாக உள் பக்கமாக கண்ணாடியில், அதனால் சரியாக தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களால். பாருங்கள், இப்போ தெரியும். இது வந்து டீனா டெம்பரரி பவர் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்ஜின்னு இருக்குது. ஓகேங்களா? லேகிங். ஓகே, லேகிங் பவர் ஃபேக்டர் பிஎஃப் 0.902. ஓகேங்களா? இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா டெம்பரரியாக 0.9 லேகிங்கில் இருக்குது. அப்போனா வந்து நமக்கு வந்து 0.85க்கு மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து கரண்ட் பில்லில் வந்து நமக்கு இபி பெனால்ட்டி போடுவாங்க, பிஎஃப் பெனால்ட்டி. நமக்கு 0.9ல் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி பவர் ஃபேக்டர் தான். பட் ஆனால் இது வந்து எவ்ரிடே வந்து கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் பவர் ஃபேக்டர் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த பவர் ஃபேக்டர் வந்து 0.85க்கு மேலே இருக்கணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 0.90 டெம்பரரியாக இருக்குது. தற்சமயம் இப்போ ஓடிட்டுருக்கிற மிஷினுக்கானதை ஓடிட்டுருக்கு பவர் ஃபேக்டர் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆம்ஸ். ஓகேங்களா? பி ஃபேஸில் 3 ஆம்ஸ் எடுக்குது, ஒய் ஃபேஸில் 1.5, ஆர் ஃபேஸில் 2.3 ஆம்ஸ் எடுக்குது. அதே மாதிரி வோல்டேஜ். ஓகேங்களா? ஒரு ஃபேஸ்லேயும் இது வந்து கிலோவாட்டு, மேக்ஸிமம் டிமாண்ட் உள்ள கிலோவாட்டு. அடுத்து வந்து இதுதான் ஆவரேஜ். ஏபிஎஃப்னு உங்களுக்கு கீழே தெரியுதுங்களா? இதுதான் ஏபிஎஃப், ஆவரேஜ் பவர் ஃபேக்டர்மாங்க, இல்லை ஆக்சுவல் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, எப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஸோ வந்து 0.63ல் இருக்குது. 0.85க்கு மேலே இருந்ததுன்னா பெனால்ட்டி கிடையாது. 0.63ங்கிறதுனால ஓகே தான், ஓரளவு வந்து நல்ல பவர் ஃபேக்டர் தான். பட் 0.9க்கு மேலே இருந்ததுன்னா இன்னும் நமக்கு நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேவிஏஹெச், கேடபிள்யூஹெச் இதெல்லாம் வந்துடும். டேட்டு, டைம் இது மாதிரி வந்துடுது. அவ்வளோதான். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி பவர் ஃபேக்டர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். 0.9 இருந்தது முன்னாடி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.85 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து நமக்கு கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட டோட்டல் ஆவரேஜ், டே பை டே ஆவரேஜ் தான் நம்ம அந்த ஏபிஎஃப் பார்த்தது. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஓகேங்களா? இந்த பவர் ஃபேக்டர் வந்து நம்ம இப்படி தான் வந்து எல்என்டி மீட்டரில் இப்படி தான் செக் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு நிறைய பிராண்ட் ஆஃப் மீட்ரு வந்து நமக்கு வந்து டிஎன்ஏபியில் போட்டு தந்திருக்காங்க. ஜீனஸ் அது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது, எல்என்டி அது மாதிரி. ஸோ ஒன்று கொஞ்சம் மாறும். பட்டு இந்த புஷ் பட்டன், இந்த பட்டன்லாம் வந்து சேம்